பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். 2025ஆம் ஆண்டு கர்த்தர் நம்மை அழகாய் ஆசீர்வாதமாய் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போன வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், பலப்படுத்தினார், வழிநடத்தினார். இந்த ஆண்டிலும் இதை காட்டிலும் மேலான காரியங்களை நமக்காக யாவையும் செய்து முடித்த இந்த இயேசு இன்னும் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி மூலயமா, இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது பிரியமான ஜனமே. குறிப்பா ஏன்னு சொன்னா, அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்காக ஆண்டவர் இந்த வருஷம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்த வசனம் பார்க்கலாமா? உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தயவு செய்து பைபிள் எடுத்து பாருங்க. கர்த்தர் கூட பேசுகிற ஒரு தருணம், பேசுகிற ஒரு வேளை இது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. கர்த்தர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். நமக்கு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு இந்த ஆண்டுல சொல்றாரு, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. நீங்க நினைக்கலாம், ஐயோ 2024 எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, 2025 எப்படி இருக்குமோ தெரியலையேன்னு சொல்லி. ஆனா இயேசு உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். என் பிரியமான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியா, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்ப உண்டாயிருக்கும், யாருக்கு உண்டாயிருக்கும்னா, உண்மையுள்ள மனிதனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். பரிபூர்ணம் அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா? ஒரு ஃபுல்ஃபில், ஒரு 100%, ஒரு சின்ன 0.1% கூட கம்மியா இல்லாதபடிக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த இயேசு உங்களுக்கு எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் வாழ்ற உலகம் ரொம்ப மோசமான உலகமாச்சே, அவங்களோட சேர்ந்து நான் பிரயாணம் பண்ணணும், நான் உண்மை அப்படின்னு இருந்தேன்னா எப்படி என் வாழ்க்கை இருக்கும் நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனா வேதத்துல ஆண்டவர் சொன்னதான் நான் சொல்லுகிறேன். வசனத்தை மாத்தான் நான் நம்புறேன். என்னன்னா, உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை இல்லாதபடிக்கு நம்ம முகதாட்சணையாய் வாழ்ந்து விடக்கூடாது. நண்பர்கள் பக்கத்திலயோ இல்ல உறவினர்கள் பக்கத்திலயோ இல்ல யாரா இருந்தாலும் சரி, நாம் உண்மையுள்ள நபர்களாய் வாழ்ந்தா மட்டும்தான் கர்த்தரால நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமே தவிர, நம்மளை பாதுகாக்க முடியுமே தவிர வேற யாருனாலையும் பாதுகாக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமான சின்னமே, அப்ப உண்மை நம்ம கிட்ட இருக்கணும். தானியேலை பாருங்க. தானியேல் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அதிகமா நான் தானியேலை பத்தி வாசிச்சுட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? தானியேல் கர்த்தருடைய ஊழியக்காரர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு வேலையில உயர்ந்த ஸ்தானத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். தன்னுடைய வேலையில தானியேல் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தன்னோடு கூட இருக்கிற நபர்கள் மத்தியில அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ராஜாவுக்கு, எஜமானாகிய ராஜாவுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியும் அவரையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாகவும் தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால மட்டும்தான் பாதுகாப்பு அடைந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார், உயர்வை பெற்றுக் கொண்டார். பிரியமான சொன்னமே, பாதுகாப்பு எப்படி தெரியுங்களா? சிங்கத்தின் கெவியில போட்ட போதிலும் தானியேலை தேவன் பாதுகாத்தார், ஏன்னா உண்மையா இருந்தபடியினால. இரண்டாவது, அந்த சிங்கத்தின் கெவிலிருந்து வெளியில வந்தோன்னு வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த ராஜா மூலயமா தேவன் அருளினார், ஏன்னா உண்மையாய் வாழ்ந்தபடியினால். அது மாத்திரமல்ல, தானியேலுக்கு உயர்வான பதவியை கொடுத்து ஸ்தானத்தை உயர்த்தினார். தேசத்திலேயே தானியேல் உயர்வான ஸ்தானத்தை அடைந்தார், ஏன்னா தானியேல் உண்மையா இருந்தபடியினால. உண்மைக்கு அழிவே கிடையாது. நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா நம்ம பிசினஸ், வேலை எதா இருந்தாலும் சரி, சகலத்திலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் என்ன தெரியுமா? உண்மையா இருக்க கூடாது, அப்படியே ஓடிடலாம். நதி ஓடுற மாதிரி, தண்ணி ஓடுற மாதிரி என்ன செய்யறாங்க? தண்ணி ஓடுற மாதிரி அப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், வேற வழி இல்லை, இப்படிதான் வாழணும்னு சொல்றோம். இல்ல, தானியேலை போல நீங்களும் நானும் இந்த ஆண்டு உண்மையா இருப்போமானால், எந்த காரியத்திலையும் சிறுசோ பெருசோ அது உண்மை இருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிறார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு கொடுக்க ஆவலாக இருக்கிறார். பிரியமான ஜனமே, ஆனா ஆண்டு நம்ம கிட்ட கேட்கறது, உண்மையா இரு, உண்மையா இரு. பாக்குறதுல உண்மை வேணும், கேட்கிற காரியத்துல உண்மை இருக்கணும், நாவில உண்மை இருக்கணும், சிந்தனையில உண்மை இருக்கணும், செயல்பாடுல உண்மை இருக்கணும். முகதாட்சணை நம்ம பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆண்டுல நீங்க தயவு செய்து எந்த மனுஷனுக்கும் முகதாட்சணை காட்டாதீங்க. இந்த ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையாயிரு, உண்மையாயிரு, சகலத்துல உண்மையாயிரு, ஏன்னா நான் உன்னை காண்கிற தேவன். ஏன்னா தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமான ஜனமே, எல்லா இடங்களிலும் எல்லா டைமும் 24 மணி நேரமும் இயேசு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறபடினால நம்ம அவருக்கு தான் உண்மையா இருக்கணுமே தவிர வேற யாருக்கு உண்மையா இருக்கணும் அவசியம் கிடையாது. இயேசுவுக்கு உண்மையா இருந்தாலே போதும், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோகியமாய் நடக்க முடியும். இந்த ஆண்டில நீங்களும் நானும் உண்மையா இருப்போமானால் ஒரு மனுஷனும் நம்மை அசைக்க முடியாது. உண்மைக்கு அழிவில்லை, உண்மைக்குதான் ஆசீர்வாதம், உண்மைக்குதான் ஒரு நிலையான ஒரு சமாதானம் உண்டு.
கண்களை மூடி செபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே தலைகளை தாழ்த்தி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். 2024 முழுக்க எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். இதோ இந்த 2025 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறோம் பா தகப்பனே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்னு சொன்னீங்களே, எங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும். தானியேல ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலத்துல ஆசீர்வதித்தது போல, இதோ உண்மையுள்ள மனுஷன் தானியேல் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்களும் ஆசீர்வாதத்தை பெறணும். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வேலையில உண்மையாய் இருக்கும் போது எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மனுஷனிடத்துல நான் உண்மையாய் இருக்கும் போது எங்களுக்கு ஆசீர்வாத பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே உயர்வை தருவீராக. ஆண்டவரே தகப்பனே, உடைய வேத வசனத்தின்படி, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வியாதியின் படுக்கைகள் மாறட்டும். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். வியாபாரத்துல, வேலை ஸ்தலத்துல, ஊழிய பாதையில அவங்க எடுத்து வைக்கிற எல்லா காரியத்துல இந்த ஆண்டுல நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே உண்மையாய் வாழ எங்களால முடியாதுப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உம்மாலே தகப்பனை செய்ய முடியும். எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் தான்ப்பா பெருகணும். தொடர்ந்து ஆசீர்வதியும் கிரியை செய்யும் தகப்பனே. உங்க நாமம் மகிமைப்பட எங்களை முற்றிலுமாய் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் உண்மையா இருப்போம்னு சொல்லி. எல்லா வேலையிலும் உண்மையா இருங்க. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர விரும்புகிறார். அதை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். எங்களுக்காகவும் இந்த கடைசி கால அபிஷேக ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து செபிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே செய்வாராக. அத்தனை பேருக்கும் மறுபடியுமாய் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இதோ பாதுகாத்து உயர்த்தி அவரும் உள்ளோட கூட இருந்து மகிமைப்பட போகிறார் இந்த ஆண்டுல. God bless you. God bless you.